அடுத்து சூரியனுடைய 2வது நீள்வட்ட பாதையில் யார் வருதான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது நீள்வட்ட பாதையில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன். அதைத்தான் என்ன செய்யணும்னா இங்கே சுக்கிரன் வர்றாரு. சூரியனுடைய 2வது நீள்வட்டத்தில் யார் இருக்கா? சுக்கிரன். இந்த வீட்டுக்கு அதிபதி யாரை கொடுக்குறோம்? சுக்கிரன். அதாவது சூரியன் மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து கிரகங்கள் நட்சத்திரங்களுடைய தாக்கத்தெல்லாம் வாங்கி கொடுக்குறது யாருன்னு கொடுத்துருக்கோம்னா சந்திரன் சொல்லிட்டோம். அதனால சந்திரனுக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் சேர்த்து என்ன செய்யணும்னா ராசி கட்டங்கள் அமைச்சிருக்காங்க அந்த காலத்தில். அப்போ சுக்கிரனுடைய வீட்டில் இந்த வீடு என்ன சொல்றோம்னா ரிஷபம். இதுக்கு என்ன சொல்றோம்னா காளை மாடு, எருதுன்னு சொல்றோம். காளை இல்லாட்டா எருது. இங்க என்ன சொல்றோம்னா இங்க தராசு கொடுத்துருக்காங்க. ஏன் இங்கே காலச்சக்கரத்தில் 2வது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணம்ங்கிறது இருக்கு. சுக்கிரன் என்பவர் பணத்துக்கு காரகன். ஒரு மனிதன் வந்து 2வது வீட்டில் குடும்பம்னு ஒன்று இருக்கு. காலச்சக்கரத்தில் 2வது வீட்டில் குடும்பம்னு ஒன்று இருக்கு. அப்போ ஒரு குடும்பம்னு ஒன்று உருவாயிருச்சுன்னா மனிதன் என்ன செய்யணும்னா பணங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ பணம்னா எப்படி இருக்கணும்? காளை மாடு மாதிரி என்ன செய்யணும்? உழைச்சிக்கிட்டே இருக்கணும். என்ன ஏதுன்னு கேட்காம என்ன செய்யணும்? தன்னுடைய குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கணும். காளை மாடு என்ன செய்கிறாங்க? பொதி சுமத்துறோம், எல்லாமே ஏற்றிக்கிட்டு போகுது. எல்லாமே ஏற்றிட்டு போய் என்னங்க செய்யுது? என்ன ஏதுன்னு கேள்வி கேட்குதா? தன்னுடைய குடும்பத்துக்காக சுமக்கிறாங்களே, தன் குடும்பத்தினுடைய பொதியை சுமக்கக்கூடியவர் யார்? 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காளை மாடு. இப்போ பணங்கிறவங்க என்ன செய்யணும்னா குடும்பம் கல்யாணம் ஆன பின்னாடி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன செய்யணும்? உழைக்கக்கூடியதை ஞாபகப்படுத்துறதுக்காக என்ன செய்யறோம்னா உங்களுக்கு காளை மாடுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 7வது வீட்டில் பார்த்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு இன்னொரு காரகன் இருக்கு. காலச்சக்கரத்தில் இது 7வது வீடு. அதை என்ன சொல்றோம்னா சுக்கிரனுக்கு இன்னொரு காரகன் இருக்கு. அது என்ன காரகன் சொல்றோம்னா பெண், ஒரு ஆணுடைய கலஸ்திர காரகன், மனைவி ஸ்தானம் சொல்றோம். அப்போ 7ஆம் வீடுங்கிறது தனக்கு நிகராக தன்னுடைய குடும்பத்தை சரிசமமாக நீங்கள் எப்படி வெளியே போய் மாடு மாதிரி உழைச்சிட்டு வரீங்களோ அதே மாதிரி குடும்பத்தை பார்த்துக்கிறவங்க யாருன்னா உங்களுடைய மனைவி. அதனால தான் காலச்சக்கரத்தில் 7வது வீட்டில் சுக்கிரனை கொண்டு அங்கே வச்சுருக்கோம். அதனுடைய சிம்பிள் என்ன கொடுத்துருக்கோம்? தராசு என்ன சொல்கிறோம்? தனக்கு சமமாக தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறவங்க, அதைத்தான் என்ன சொல்கிறோம்? தராசு. அப்போ காலச்சக்கரத்தில் உங்களுக்கு 7வது வீட்டில் தராசை கொடுத்துருக்காங்க, 2வது வீட்டில் மாடை கொடுத்துருக்காங்க, குடும்பத்தை கொடுத்துருக்காங்க. இங்கே 7வது வீட்டில் என்ன சொல்கிறோம்? கலஸ்திர ஸ்தானம் சொல்கிறோம். மனைவி ஸ்தானத்தை கொண்டு திருமண ஸ்தானத்தை கொண்டு 7வது வீட்டில் கொடுத்துருக்கோம். அடுத்து நீள்வட்ட பாதையில் சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் 3ஆவதாக யார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமி வருது. 3வது நீள்வட்ட பாதையில் நம்ம பூமி வருது. ஏற்கனவே சொல்லிட்டேன், பூமியை சுற்றி சந்திரன் வந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டேன். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய ஒரு உயிர் பிறக்கும் பொழுது ஒரு ஆண் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத படிக்கிறத ஜாதக கட்டம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு தான் இந்த ஜாதக கட்டமே. ஒரு உயிர் பிறக்கும் பொழுது இந்த கிரகங்கள்லாம் எந்தெந்த நிலையில் இருந்துச்சு, நட்சத்திரங்கள் அவருடைய லக்னத்திலிருந்து எங்கெங்கே இருந்து என்ன விதமான பலனை கொடுக்குது, அவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து இந்த கிரகங்கள் எந்த விதமான பலனை கொடுக்கறது தெரிஞ்சுக்கிறது அந்த ஜாதக கட்டம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பூமியினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய சுக்கிரனையும் புதனையும் உள்வட்ட கோள்கள்னு சொல்கிறோம். பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய அடுத்து பூமியினுடைய வெளிவட்ட கோள்களில் முதல் கோளா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அதுதான் இந்த வீட்டுக்கு என்ன சொல்கிறோம்? செவ்வாய் என்ன சொல்கிறோம்னா பூமியிலிருந்து பிரிஞ்சதை, பூமியிலிருந்து உடைத்து சிதறிய சகோதர காரகன் சொல்கிறோம். அதனால தான் செவ்வாய்க்கு காரகன் என்ன சொல்லுவாங்கன்னா சகோதர காரகன் சொல்லுவாங்க. இப்போ காலச்சக்கரத்தில் 5வது வீட்டில் என்ன சொல்கிறோம்? காமம், தாம்பத்தியம் சொல்கிறோம், குழந்தைன்னு சொல்கிறோம். அப்புறம் ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு யார் காரகமாக இருக்காரு? சூரியனுடைய ஒளி காரகமாக இருக்கார். அதான் காலச்சக்கரத்தில் 5வது வீட்டில் கொண்டு சூரியனை கொண்டு குடிச்சிருக்காங்க. தாம்பத்தியம் நெருப்பு ராசி, தாம்பத்தியம் காமம். இந்த காமம்லாம் உருவாகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நெருப்பு வேணுங்கிறதுக்காக தான் அந்த சிம்பிளாக வந்துட்டு காலச்சக்கரத்தில் 5வது வீட்டில் கொண்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காலச்சக்கரத்தில் 1வது வீடாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேசம். என்னுடைய வீடு வந்து மேசம். இதனுடைய அதிபதி யாரை கொடுத்துருக்காங்கன்னா செவ்வாய். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆடு, செம்மறி ஆடு. செம்மறி ஆடை சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. செம்மறி ஆடு என்ன செய்யும்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஆடு இருந்தாலும் சரி தான், ஒரு குறிப்பிட்ட பிரிவு மட்டும் பார்த்தீங்கன்னா சரி தனியாக பிரிஞ்சு ஒதுங்கிடும். இப்போ 2 மந்தை ஆடு மேய்ஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் ஆடு மேய்க்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஆடு மேய்க்கிறாங்க. ரெண்டும் ஒன்றா போச்சுன்னா பயப்படவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா
அது பிரித்து அவங்க பட்டிக்கு அடைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்னச்சுன்னா பிரிஞ்சு அது கரெக்டாக ஸ்மெல்லுலேயே கரெக்டாக ஓடியாந்துடும். ஒரு குட்டி ஒரு ஆடு தன்னுடைய குட்டி போட்டு பேரங்குட்டி பேத்தி குட்டி பாட்டம் இப்படிலாம் வருது இல்லையா, எத்தனை குட்டி இருதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி என்ன செய்யணும்னா பிரிஞ்சு ஓடியாந்துடும், தனியாக ஓடியாந்துடும். அதுதான் ஒரு குரூப்புன்னு சொல்கிறோம். ஆடை பொறுத்தவரை எப்போதுமே ஒரு குரூப்பாக தான் இருக்கும். அந்த குரூப் ஒன்றா இருந்துச்சுன்னா அந்த குரூப் மட்டும் தனியாகவே பிரிஞ்சிடும், வேறு குரூப்போட போய் சேராது அந்த ஆடு. அப்படியே சேர்ந்தாலும் என்ன செய்யணும், கத்தி துடிச்சு என்ன செய்யும்னா வெளியே ஓடியாந்துடும். பார்த்துருப்பீங்க, ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தெரியும். பொதுவாகவே ஆடு என்ன செய்யும்னா தனியாக போய் இருக்காது, தனியாக போனாலுமே கத்தி என்ன செய்யணும்னா ஓடியாந்துடும். அப்போ ஒரு குடும்பத்தில் ஏன் காலச்சக்கரத்தில் ஒன்றாவது வீட்டில் ஒன்று செம்மறி வீடை கொடுத்துனா, ஒன்றாவது வீடுங்கிறது ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், தன்னை சார்ந்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் தலைமையேற்று நடத்தக்கூடியவராக இருக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டது என்ன செய்யறோம்னா செம்மறி ஆடை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளில் ஒவ்வொரு உறுப்புகள்லையும் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் பொழுது, எடுத்துக்காட்டுக்கு பார்த்துருப்பீங்க, கால் அடிபட்டு போச்சுன்னா அந்த காலத்தில் ஆட்டுக்கால் சூப் எடுத்து கொடுப்பா, கால் தேறிடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதயம் பலவீனமாக இருந்துச்சுன்னா சரி ஆட்டினுடைய இதயத்தை எடுத்து சாப்பிடலாம். குடலில் புண்ணு வந்துச்சுன்னா குடல் எடுத்து சாப்பிட்டா குடல் புண் ஆறிடும். அந்த காலத்தில் ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மலைகள் மேடுகளில் போய் மூலிகை உணவுகளை நிறைய உண்டு. என்ன செய்யும்னா மூலிகை மருத்துவ குணத்துக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய மிருகத்தில் ஆடு ஒன்று. அதனால என்ன செய்யறோம்னா காலச்சக்கரத்தில் ஒன்றாவது வீடு, அதாவது ஒன்றாவது வீடுங்கிறது மூளை உயிர்னு சொல்கிறோம். உயிரை காப்பாற்றக்கூடியது, உயிருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது, தலைமை பண்பு சரிங்களா. தன்னுடைய தலை மூலமாகவே பலத்தை சண்டை போடும்போது பார்த்துருப்பீங்க, ஆடு ஒன்னோட ஒன்று முட்டும்போது என்னோட தலை தான் அதுக்கு பலமே. அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் என்ன இருக்கணும், லக்ன பாவம் நல்லா பலமாக இருக்கணும், மூளை நல்லா வேலை செய்யணும்னு அர்த்தம். அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் காலச்சக்கரத்தில் ஒன்றாவது வீட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, செவ்வாயை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8வது வீட்டில் என்ன சொல்கிறோம்னா இங்கே செவ்வாய் கொடுத்துருக்காங்க. செவ்வாய் என்பது உழைப்புக்கு காரகன், செவ்வாய் என்பது உழைப்புக்கு காரகன். இந்த வீடு என்ன சொல்கிறோன்னா விருச்சிகம். அதே செவ்வாய் புத்தி கெட்டு போச்சுன்னா என்ன சொல்கிறோம், காலச்சக்கரத்தில் 1வது வீடு மூளை நல்லா இருந்தால் நல்லா செயல்படுவான். அந்த மூளை கெட்டு போச்சுன்னா எப்படி, அது என்ன சொல்கிறாங்க, கெட்ட எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். இந்த சமூகத்தை கெடுக்கிற எண்ணங்கள், அடி தடி வெட்டு குத்து சண்டை சச்சரவெல்லாம் வருது இல்லையா, செவ்வாய் என்ன சொல்கிறோம், சகோதரக்காரகன். சகோதரக்காரங்களும் எப்போ சண்டை வருது, இடம் பூமின்னு வரும்பொழுது. அப்போ செவ்வாய் என்பது பூமிக்கு காரகன், நிலத்துக்கு காரகன். அப்போ செவ்வாய் என்பது யார், வலிமைக்கு காரகன், தசைகளுக்கு காரகன், வீரத்துக்கு காரகன், துணிச்சலுக்கு காரகன், அடிதடி வெட்டு குத்து கொலை இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் என்ன சொல்கிறோம்னா செவ்வாயை காரகமாக சொல்கிறோம். அப்போ செவ்வாயை பொறுத்தவரை காலச்சக்கரத்தில் 1வது வீட்டில் செவ்வாய் இருந்தால், மேசத்தினுடைய செவ்வாய் இருந்தால் புத்தி கூர்மையாகவும் துணிச்சலாகவும் துணிவு வேணும் ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு. அந்த துணிச்சலையும் 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் முரட்டுத்தனத்தையும் கொடுக்கக்கூடியது 8ஆம் வீட்டு செவ்வாய். அப்போ இந்த வீட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேலை கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்க, தேல். எப்படி நம்ம நண்டு எப்படி நல்லதை செய்யுதோ, நண்டு என்பது விவசாயிகளின் தோலைன்னு சொல்லுவாங்க. தேல் என்ன செய்யும்னா சேம் இதே மாதிரி இருந்தால் கூட அது பூரா கெட்ட சக்திகளை கொடுக்குது, கெட்ட விஷயத்தை பரப்புது. அப்போ தேல் என்பது விஷம் நிறைந்தது, மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. அதுவும் அதே மாதிரி வயிற்றுப்பகுதியை வெடித்து குஞ்சு பொரிச்சா கூட என்ன சொல்கிறோம்னா இங்கே தேல் என்பது தீமைகளை நிறைய கொடுக்கக்கூடியது. அதனால தான் காலச்சக்கரத்தில் 8வது வீட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேலை கொடுத்துருக்காங்க. அப்போ தேல் என்பது கெடுதல் செய்யக்கூடியது. அதனால தான் காலச்சக்கரத்தில் 8ஆம் வீடு 8ஆம் நம்பரை ஏன் நீங்கள் எடுக்கவே மாட்டீங்கன்னா, 8 எங்கள் வாழ்க்கையில் ஜாதகத்தில் ஒரு தீமையை செய்யக்கூடியதாக சொல்கிறாங்க. அப்படின்னா 8ஆம் பாவத்தை எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுதோ அந்த கிரகம் ஜாதகருக்கு ஒரு தீமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீமையை கொடுக்கும் சொல்கிறதுனால 8ஆம் வீடுனாவே எல்லாருமே பயந்துக்கிறாங்க. இப்போ வண்டி வாகனங்கள் வாங்கும் போதெல்லாம் ஏன் 8ஆம் நம்பர் வாங்க மாட்டுறாங்கன்னா 8ஆம் வீடு என்பது லக்னத்திற்கு எதிர்மறையாக வேலை செய்யக்கூடியது.